ஹலோ நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் யூனிவர்ஸ். நான் உங்கள் அனீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 6 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வெறும் பார்ட் 1 தான். பார்ட் 2ல் எக்கச்சக்கமான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபேக்ட் நம்பர் 1, நம்மளால் லிமிட்டடான நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம கூட எப்போவுமே வச்சுக்க முடியும். என்னதான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் மீனிங்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200 பேருக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ரெண்டாவது ஃபேக்ட், நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருப்போம்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. அந்த எக்ஸாமோட டியூரேஷன் 3 மணி நேரம். ஆனால் 2 மணி நேரத்துலேயே நீங்கள் அந்த எக்ஸாமை முடிச்சிடுறீங்க. ஆனால் எக்ஸாமோட ரூல் என்னென்னா 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸாமாலே இருந்து தான் ஆகணும். அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அன்கம்ஃபர்டபுள்னஸையும் தரும். இதுவே நீங்கள் 3 மணி நேரமும் அந்த எக்ஸாமை ப்ராப்பராக எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம உடம்புல டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அதுதான் இந்த ஹார்மோன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஃபேக்ட், நம்மளோட பெர்செப்ஷன்ஸ் எப்போவுமே ஆக்சுவல் அப்பியரன்ஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் ஹாப்பின்ற வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஹாப்பின்ற வேர்டு முன்னாடியே தெரிஞ்சனால ஃபஸ்ட்டு லெட்டர் ஹெச், லாஸ்ட் லெட்டர் ஒய்ன்னு இருக்க 5 லெட்டர் வேர்டை ஹாப்பின்னு நம்ம மைண்ட் டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிடும். உதாரணத்துக்கு இதை படித்து பாருங்கள். இட் டசன்ட் மேட்டர் இன் வாட் ஆர்டர் த லெட்டர்ஸ் அப்பியர் இன் அ வேர்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் லெட்டர்ஸ் ரிமைன் இன் பிளேஸ். இந்த எக்ஸாம்பிளில் நிறைய வேர்ட்ஸ் தப்பான ஸ்பெல்லிங் இருந்தாலும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிற காரணத்தினால ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வேர்டுன்றனால நம்ம மைண்ட் அதை முன்னாடியே படிச்சிருந்தனால அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிடுது. நாலாவது ஃபேக்ட், நம்மளோட 24 மணி நேரத்தில் நம்ம 30% ஆஃப் டைமை நம்ம வெறும் டே ட்ரீமிங் பண்ணுறதுலே கழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் சொல்லுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புக்கை சீரியஸாக படிச்சுட்ருக்கீங்க. அதில் திடீர்னு ஊட்டின்ற ஒரு வேர்டு வந்ததும் உங்கள் மைண்ட் ஊட்டி எப்படி இருக்கும், ஊட்டியில் குளிர் எப்படி இருக்கும், அங்கே மவுண்டெயின்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குமே, அங்கே கேரட் வாங்கி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள் மைண்ட் அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ லாங் ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது 60% நம்ம வெறும் டே ட்ரீமிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அஞ்சாவது ஃபேக்ட், நம்ம மைண்டுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுத்தா தான் அது ஈஸியாக ஒரு டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அமெரிக்காவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 2 டேபிள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு டேபிளில் ஒரு 5 வெரைட்டியான ஜாம்ஸை வச்சுட்டாங்க. இன்னொரு டேபிளில் 10 வெரைட்டி ஆஃப் ஜாம்ஸை வச்சுட்டாங்க. அதிகப்படியான பீப்புள் 2வது டேபிளில் தான் அவங்க ஜாமை சூஸ் பண்ணாங்க. நம்ம மைண்டுக்கு எப்போவுமே நிறைய சாய்ஸஸ் இருந்தால் தான் அது ஈஸியாக டெசிஷன் எடுக்கும்ன்றதை இந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஊரில் எடுத்துக்கோங்களேன், ஒரு கடையில் சில வெரைட்டி ஆஃப் ஊறுகாய் மட்டும் இருக்குது, இன்னொரு கடையில் அதிகப்படியான வெரைட்டி ஆஃப் ஊறுகாய் இருக்குது அப்படின்னா அந்த கடையில் தான் அதிகமாக நம்ம மக்கள் வாங்குவாங்க. ஆறாவது ஃபேக்ட், நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்மளோட நிறைய டெசிஷன்ஸை நம்ம பிரெயின் சப்கான்ஷியஸாக தான் எடுக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ம பிரெயினில் உள்ள நர்வ்ஸ் ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம உடம்புக்கு அமுச்சிக்கிட்டே இருக்கும். இது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா சில டாஸ்க்கை அது சப்கான்ஷியஸாக நடக்கிற மாதிரி அலோகேட் பண்ணிடும். உதாரணத்துக்கு கீயை பாக்கெட்டில் வைக்கிறது, டோரை க்ளோஸ் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். இதே நேரத்தில் இதனால் செல்ஃப் டவுட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுறீங்க. ரொம்ப நேரம் போனதுக்கப்புறம் பூட்டை சரியாக அமைக்கணுமா, கேஸை கரெக்டாக ஆஃப் பண்ணினோமா, இந்த மாதிரியான டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வெறும் பார்ட் 1 தான். வெறும் 6 ஃபேக்ட் தான் கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.